ஆன்மீகத்தின் வழிநடக்கும் அன்பு சொந்தங்களான துலாம் ராசிக்கு வணக்கங்க. உழைப்புக்கேற்ற உயர்வை எட்டி பிடிக்கணும், இதுதான் துலாமோட குணம். அதே மாதிரி மனுஷங்களாலேயே ரொம்ப நல்லவங்கன்னு பார்த்தோன்னா துலாம் ராசிக்காரங்களை சொல்லலாம். அப்போ மற்ற ராசிகள்காரங்கள கெட்டவங்களா அப்படின்னா மற்ற ராசிக்காரர்கள் நல்லவர்களாக இருந்தாலும் துலாம் ராசியில் அதிகம். அது இல்லாமல் இரக்க குணம் கொண்டவங்க, எல்லாரையுமே ஒரே மாதிரி பார்க்கக்கூடியவங்க, எந்த ஒரு ஏற்றத்தாழ்வும் இல்லாமல் தெய்வத்தோட அம்சமாக பிறந்தவங்க அப்படின்னு கூட இவங்களை சொல்லலாம். இப்படிப்பட்ட குணம் கொண்ட துலாம் ராசிக்காரர்களுக்கு அட்டகாசமான ஆரம்பமான இந்த ஜூன் மாதம் இருக்க போகுதுங்க. அடி வாங்கி மரத்து போன துலாம் ராசிக்காரர்களுக்கு இனி உயிர் மட்டும்தான் மிச்சம் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு உங்கள் வாழ்க்கை இருந்தாலும் சரிங்க, இனி இந்த மாதம் உங்களுக்கு ஒரு மாற்றத்தை கொடுக்கும், ஏற்றத்தை கொடுக்கும். அது என்ன ஏதுங்கிறத தெளிவாக பார்க்கலாம். பொதுவாகவே நம்மோட நல்லதுக்கும் கெட்டதுக்கும் நம்ம பொறுப்பே இல்லை, தெய்வம் பொறுப்போ. ஆனால் 9 நவகிரகங்கள் இருக்காங்க இல்லையா, அந்த 8 பேரும் எங்கெங்கே உட்கார்றாங்க, அவங்களோட பார்வை எங்கெங்கே இருக்குது, இதை பொறுத்து தாங்க நமக்கு பலன்கள் அமையும். அந்த வகையில் சித்திரை நட்சத்திரம் 3ஆம் பாதம் 4ஆம் பாதம், சுவாதி நட்சத்திரம், விசாக நட்சத்திரம் 1ஆம் பாதம் 2ஆம் பாதம் 3ஆம் பாதம். ஸோ துலாம் ராசி இருக்கக்கூடிய ஒவ்வொரு நட்சத்திரத்துக்குமே இது பொது பலன்கள்ங்க. பஞ்சமஸ்தானத்தில் சனி பகவான், அவரோட ராகு பகவான் அடுத்து களத்திரஸ்தானத்தை பொறுத்த வரைக்கும் சுக்கிர பகவான், அஷ்டமஸ்தானத்தை பொறுத்த வரைக்கும் சூரிய பகவானும் அவங்களுக்குடைய புதன் பகவானும், அடுத்து பாக்கியஸ்தானத்தை பொறுத்த வரைக்கும் குரு பகவானும், தொழில் ஸ்தானத்தை பொறுத்த வரைக்கும் சந்திர பகவானும், அவர் கூடவே செவ்வாய் பகவானும் கூட்டணியில் நிற்கிறாங்க. இதோட லாபஸ்தானத்தை பொறுத்த வரைக்கும் கேது பகவானும் வலம் வராங்க. இதோட இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் 5 கிரகங்கள் மாற்றமாகுதுங்க. இன்னைக்கு 2/6/2025 அன்னைக்கு புதன் பகவான் அஷ்டமஸ்தானத்திலிருந்து பாக்கியஸ்தானத்துக்கு மாறிட்டார். அதே மாதிரி 8/6/2025 அன்னைக்கு செவ்வாய் பகவான் தொழில் ஸ்தானத்திலிருந்து லாபஸ்தானத்துக்கு மாற போகிறாரு. 3ஆவதாக 14/6/2025 அன்னைக்கு சூரிய பகவான் அஷ்டமஸ்தானத்திலிருந்து பாக்கியஸ்தானத்துக்கு மாற போகிறாரு. 4ஆவதாக 22/6/2025 அன்னைக்கு புதன் பகவான் பாக்கியஸ்தானத்திலிருந்து தொழில் ஸ்தானத்துக்கு மாற போகிறாரு. இது எல்லாத்துக்கும் மேலே கடைசியாக 29/6/2025 அன்னைக்கு சுக்கிர பகவான் ஸ்தானத்தில் இருந்து அஷ்டமஸ்தானத்துக்கு மாற போகிறாரு. இதெல்லாம் வச்சு தாங்க உழைப்பு. இந்த மாதிரி வாழக்கூடிய உங்களுக்கு, எல்லாரையுமே சமமாக பார்க்கக்கூடிய உங்களுக்கு, குறிப்பாக உங்களுக்கு சுந்தரேசம் மாதிரி, அதாவது துலாம் ராசிக்காரர்களுக்கு வீடு, பணம், அதிர்ஷ்டம் எல்லாமே கொட்ட போகுது. கடந்த சில வருஷமாகவே பல விதமான பாதிப்புகளையும் சவால்களையும் பார்த்துட்டு இருந்த உங்களுக்கு, ஓகேங்களா, அலுவலகம், குடும்பம், ஆரோக்கியமான எல்லா விஷயங்களுமே பிரச்சனை தாங்க. பிரச்சனை மேல் பிரச்சனை, ஒன்று சரி செய்ய போனால் இன்னொரு பிரச்சனை, இந்த மாதிரி நிறைய விஷயத்தை பார்த்துருப்பீங்க. ஆரோக்கிய பிரச்சனைகள் அப்படி இப்படின்னு சரி செஞ்சுட்டு போனால் ஆஃபீஸில் பிரச்சனை, இப்படி பிரச்சனை மேலே பிரச்சனை மட்டும்தான் துலாம் ராசிக்காரர்களோட வாழ்க்கையாகவே இருந்துகிட்ருக்கு. இனிமேல் நிம்மதி பெறக்கூடிய காலகட்டங்க. முதல்ல பணவரத்தை நான் சொல்லிடுறேன். குரு பகவான் 9ஆம் இடத்துக்கு வந்துட்டார்னா இனி படிப்படியாக நீங்கள் முன்னேறக்கூடிய காலகட்டம். துலாம் ராசிக்கு அதிபதியான சுக்கிர பகவான் இந்த மாதங்கிறது 7ஆம் வீட்டில் இருக்கார். இதனால் பணவரவு அதிகமாகும், வருமானம் உயரும். குருவும் சுக்கிரனும் சேர்ந்து பார்க்கறதுனால பண வருமானம் உங்களுக்கு திருப்திகரமாக இருக்க போகுதுங்க. அடுத்ததாக மாணவர்கள், துலாம் ராசியை சேர்ந்த மாணவர்கள் ரொம்ப சிரமத்தை பார்த்துருப்பீங்க. புதன் 8ல் இருந்து 9ஆம் இடத்துக்கு போகிறதுனால படிப்பில் நல்ல முன்னேற்றம் உண்டாகும். இதுவரைக்கும் கஷ்டப்பட்டு படிச்சிருந்தா நீங்கள் நல்ல வளர்ச்சியை பெறதுக்கான, நல்ல உயர்கல்வி அமைகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி 4ஆம் இடத்துக்கு அதிபதியான சனி பகவான் 6ஆம் இடத்துல அமர்றதுனால ப்ரொஃபஷ்னல் கோர்ஸ் எல்லாம் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு பெரிய வளர்ச்சியெல்லாம் உண்டாகுங்க. அடுத்தது 9ஆம் இடத்துக்கு குரு, புதன் இவங்க 2 பேரும் இருக்கிறதுனால கணினி அட்மினிஸ்ட்ரேஷன் துறையை இருக்கவங்களுக்கும் அருமையான முன்னேற்றம் இருக்குங்க.
அதே மாதிரி ஆர்டிஃபிஷியல் துறையை தேர்ந்தெடுக்கிறவங்களுக்கும் எதிர்காலத்தில் நல்ல முன்னேற்றம் வந்து உண்டாகும். அடுத்தது தொழில் ரீதியாக பார்த்தோன்னா 9 இடத்துல இருக்கக்கூடிய குரு பகவான் உங்கள் ராசியை பார்க்குறாரு. வியாபாரிகளுக்கும் தொழில் செய்கிறவங்களுக்கும் இது நாள் வரைக்கும் அந்த கஷ்டங்கள் எல்லாமே தீரப்போகுது. தொழிலில் வியாபாரத்தில் நல்ல வளர்ச்சியை அடைய போகிறீங்க. பணம் கொடுக்கல் வாங்கல் திருப்திகரமாக இருக்க போகுதுங்க. 7ஆம் இடத்துல இருக்கக்கூடிய செவ்வாய் பகவானும் இந்த மாதத்தில் லாபத்துக்கு வர்றதுனால வாடிக்கையாளர்கிட்ட நல்ல உறவுகள் ஏற்படும். அதிக அளவிலான வாடிக்கையாளர்கள் வந்து கிடைப்பாங்க. மனசுக்கு பிடிச்ச வேலையை நடத்தி முடிப்பீங்க. அதே மாதிரி நல்ல திருமணம் வாய்ப்புகள்லாம் அமையும். மனசுக்கு பிடிச்ச மணமகளும் மணமகனும் அமைவாங்க உங்களுக்கு. அதே மாதிரி உங்களுடைய காதல் வந்து கைகூடி வரும். காதல் சொல்ல முடியாத நிலையெல்லாம் வந்து மறைச்சி வச்சுருந்துருப்பீங்க. அதெல்லாமே வந்து வெளியே சொல்லி 2 வீட்டாரோட சம்மதத்தோட காதல் கைகூடி வரப்போகுது. அதே மாதிரி பெற்றோருடைய சம்மதம் அப்படிங்கிறது இத்தனை நாள் இழுபறியே இருந்தவங்களுக்கு கூட இப்போ கிடைக்கும். கெட்டி மேலே சத்தம் கேட்கக்கூடிய காலகட்டமாக இருக்க போகுது. இந்த கோர்ட்டு கேஸு இந்த மாதிரி ஏதாவது இருக்குன்னா சட்ட ரீதியான பிரச்சனைகள் தொடர்பான வழக்குகள் உங்களுக்கு சாதகமாக முடியும். பெண்களுக்கு நல்ல நீதி வந்து கிடைக்குங்க. அற்புதமான நேரங்க. இனி வரக்கூடிய காலகட்டத்தில் மிகப்பெரிய முன்னேற்றம் இருக்கும். சந்தோஷம் உண்டாகும். இதோட உங்களோட தாய் தந்தைக்கு நல்ல பேர் வாங்கி கொடுக்கக்கூடிய அமைப்பு உண்டாகுது. சொத்துக்கள் சேரும். புது சொத்து வாங்கக்கூடிய யோகம் உண்டாகுது. வீடு நிலம் வாங்கக்கூடிய அமைப்பு இருக்குது. பழைய சொத்துக்களை வந்து நல்ல விலைக்கு விற்று மகிழ்ச்சி அடைய போகிறீங்க. வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகம் இருக்குங்க. துலாம் ராசி பெண்கள் எல்லாமே வந்து பலர் கார் ஓட்டுற அமைப்பெல்லாம் இருக்குது. இளைஞர்கள்லாம் பைக் கார் வாங்கக்கூடிய யோகமெல்லாம் இருக்குங்க. வளர்ச்சி நிறைந்த மாதங்க இது. ஒட்டு மொத்தமாக இந்த ஜூன் மாதம் உங்களுக்கு இதே நேரத்தில் சின்ன சின்ன பிரச்சனை கூட உங்களுக்கு கோபத்தை கொண்டு வரும். நீங்களே வந்துட்டு ஒரு மாதிரி யோசிக்க ஆரம்பிச்சிருவீங்க. ஏன்னா அது எவ்வளவு பேர் பிரச்சனை, நமக்குள்ளேயே கோபப்பட மாட்டோம். ஒரு மாதிரி வேற மாதிரி பார்ப்போம். சின்ன விஷயத்துக்கு கூட நமக்கு கோபம் வருதே அப்படின்னு சொல்லி யோசிச்சிருப்பீங்க. ஆனால் அந்த கோபத்துக்கு இடம் கொடுக்காம கோபத்தை கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சுக்கணும். அப்போ தான் வந்துட்டு எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சாதிக்க முடியும். அதே மாதிரி எதிர்பாராத பண தேவை வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. இதனால் இருக்கக்கூடிய பணத்தை வந்துட்டு பார்த்தீங்கன்னா பார்த்து பக்குவமாக செலவு பண்ணுங்கள். கேட்குறவங்களுக்கெல்லாம் தூக்கி கொடுக்கறதுக்கு அந்த ஆள்லாம் வேணாங்க. இருந்தாலும் அந்த பணத்தை வந்து சாமர்த்தியமாக சமாளிச்சிருவீங்க. அதே மாதிரி எதை செஞ்சாலுமே கொஞ்சம் இழுபறியான நிலை இருக்கும். அடுத்தவங்களுக்கு தொல்லை உண்டாக்குறதுக்கும் வாய்ப்பு இருக்குங்க. அதனால் யாருக்கும் இடம் கொடுக்காதீங்க. அவங்கவுங்க பிரச்சனையை அவங்கவுங்க பார்த்துக்குவாங்க. அடுத்ததாக உத்தியோகத்தில் இருக்கவங்களுக்கும் இந்த டென்ஷன் வீண் அலைச்சல் இது எல்லாமே இருக்கும். வீண் பகை கூட உண்டாகலாம். கவனமாக இருக்கணுங்க. தொழில் வியாபாரம் தொடர்பான காரியங்கள் வந்து தாமதங்கள் ஏற்படலாம். பண வரவுங்கிறது எதிர்பார்த்ததோடு அதிகமாக கிடைக்குதோ குறைவாக கிடைக்குதோ, ஆனால் பணத்தை வந்துட்டு கவனமாக கையாளுங்க. அதே மாதிரி கடன் விஷயங்களை வந்து தள்ளி போடுறது ரொம்ப நல்லது. புதிய நபர்களுக்கு பொருளை வந்து சப்ளை செய்யும்போது கவனம் தேவை. குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் எதையும் பேச்சால் சரி நிறுத்தி நிதானித்து பேசுங்க. வாழ்க்கை தொழில் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் வச்சுக்கோங்க. அடுத்ததாக குடும்பத்தில் இருக்கவங்களால திடீர் டென்ஷனில் உண்டாக்குறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. அதில் கவனமாக நடந்துக்கோங்க. பிள்ளைகளை வந்து அனுசரித்து நடந்துக்கோங்க. பெண்களை பொறுத்த வரைக்கும் கோபத்தை கட்டுப்படுத்துறது மூலமாக காரியம் சாதிக்க முடியும். இது வந்து நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. எதிர்பார்த்த தகவல் வந்து கொஞ்சம் தாமதப்படலாம், ஆனால் கட்டாயம் வந்து நல்ல தகவல் வந்து சேரும். அடுத்தது கலைத்தொழிலில் இருக்கவங்களுக்கும் சொத்துக்கள் அடைகிறதுக்கும் தடைகள் ஏற்படுதுங்க. உங்களுக்கு மேலே இருக்கவங்க கிட்ட மன வருத்தம் ஏற்படுற சூழ்நிலையும் இருக்குது. உடல் ஆரோக்கியம் பாதிக்கப்படலாம். வண்டி வாகனங்கள் செலவு வைக்கலாம். ஸோ கலைத்துறையை சார்ந்தவங்க கவனமாக இருந்துக்கோங்க. அடுத்தது அரசியல் துறையில் இருக்கவங்களுக்கும் எதிர்பாராத பணவரவு வந்து இருக்குங்க. தேவையான வசதிகள் கிடைக்கிறதுல ஆர்வம் காட்டுவீங்க. தொழில் வியாபாரங்கிறது எப்பவும் போலவே இருக்கும். எதிர்பார்த்த கடன் உதவிகள் கிடைக்கும். பழைய சிக்கல்கள் எல்லாம் தீர்த்துருவீங்க. மாணவர்கள்லாம் படிப்பில் பின்னடைவு ஏற்படாமல் கவனமாக படிக்கணும். திடீர்னு டென்ஷன் ஏற்படலாம். எதுலேயுமே வந்து எச்சரிக்கையாக இருக்கிறது ரொம்ப நல்லதுங்க. ஒட்டு மொத்தமாக துலாம் ராசிக்கு இந்த மாதத்தில் பண விஷயம் மற்ற விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா சாதகமாக இருக்கக்கூடிய, அதே நேரத்தில் ஒரு சில விஷயங்களில் இழுபறியும் வரும். எல்லாத்தையுமே வந்து சமாளிக்கக்கூடிய வகையில் நீங்கள் திட்டமிட்டு செயல்படணும். எந்த ஒரு விஷயத்துலேயும் கவனமாகவும் செயல்படுறது ரொம்பவே நல்லது. இப்போ வரைக்கும் பார்த்தது பொது பலன்கள்.
துலாம் ராசிக்கு தனிப்பட்ட முறையில் நட்சத்திரங்களுக்கு நிறைய பலன்கள் ஜூன் மாதம் கொடுக்க போகுதுங்க. சித்திரை நட்சத்திரம் 3ஆம் பாதம் 4ஆம் பாதம் எதையுமே தானே உருவாக்கி கொள்கிற திறமை கொண்ட உங்களுக்கு இந்த ஜூன் மாதம் முன்னேற்றமான பாதம். தைரிய வீரியக்காரன் செவ்வாய் ஜூன் 8ஆம் தேதி வரைக்கும் ஜீவஸ்தானத்தில் நீசமாக சஞ்சரிக்கிறதுனால யோகங்க. வியாபாரத்தில் எந்த ஒரு பாதிப்புகளுமே ஏற்படாது. உங்களுக்கு உங்களுடைய எதிர்பார்ப்புகள் எல்லாமே பூர்த்தியாகும். மாதம் முழுவதுமே லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறதுனால உங்களுக்கு அமோகமான வாழ்க்கை உண்டாகுங்க. தடைப்பட்ட வேலையெல்லாம் முடிஞ்சிடும். குடும்பத்தில் இருந்த நெருக்கடிகள் எல்லாம் தீரப்போகுது. பூர்வீக சொத்துக்களால் ஏற்பட்ட பிரச்சனைகள்லாம் தீரப்போகுதுங்க. எல்லா பிரச்சனைகளுக்கும் முடிவு வரும். ஒரு சிலருக்கு புதிய சொத்துக்கள்லாம் சேரும். மாணவர்களுக்கு படிப்பில் ஆர்வம் கூடும். சின்ன சின்ன நெருக்கடிகள்லாம் நீங்கள் சமாளிச்சிருவீங்க. அதிகாரிகள் சொல்கிறபடி நடந்துக்கோங்க. இதோட நிறைய விஷயங்கள்லாம் உங்களுக்கு மாறப்போகுதுங்க. இனி வரக்கூடிய நாட்கள் நிறைய நல்ல விஷயங்கள் உங்களுக்கு நடக்க போகுது. ஆன்மீகத்தின் வழி நடக்கும் அன்பு சொந்தங்களான துலாம் ராசிக்கு வணக்கங்க. உழைப்புக்கேற்ற உயர்வை எட்டி பிடிக்கணும், இதுதான் துலாமோட குணம். அதே மாதிரி மனுஷங்களாலேயே ரொம்ப நல்லவங்கன்னு பார்த்தோன்னா துலாம் ராசிக்காரங்களை சொல்லலாம். அப்போ மற்ற ராசிகள்காரங்களாம் கெட்டவங்களா அப்படின்னா மற்ற ராசிக்காரர்கள் நல்லவர்களாக இருந்தாலும் துலாம் ராசியில் அதிகம். அது இல்லாமல் இரக்க குணம் கொண்டவங்க, எல்லாரையுமே ஒரே மாதிரி பார்க்கக்கூடியவங்க, எந்த ஒரு ஏற்றத்தாழ்வும் இல்லாமல் தெய்வத்தோட அம்சமாக பிறந்தவங்க அப்படின்னு கூட இவங்களை சொல்லலாம். இப்படிப்பட்ட குணம் கொண்ட துலாம் ராசிக்காரர்களுக்கு அட்டகாசமான ஆரம்பமான இந்த ஜூன் மாதம் இருக்க போகுதுங்க. அடி வாங்கி மரத்து போன துலாம் ராசிக்காரர்களுக்கு இனி உயிர் மட்டும்தான் மிச்சம் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு உங்கள் வாழ்க்கை இருந்தாலும் சரிங்க, இனி இந்த மாதம் உங்களுக்கு ஒரு மாற்றத்தை கொடுக்கும், ஏற்றத்தை கொடுக்கும். அது என்ன ஏதுங்கிறத தெளிவாக பார்க்கலாம். பொதுவாகவே நம்மோட நல்லதுக்கும் கெட்டதுக்கும் நம்ம பொறுப்பே இல்லை, தெய்வம் பொறுப்போ. ஆனால் 9 நவக்கிரகங்கள் இருக்காங்க இல்லையா, அந்த 8 பேரும் எங்கெங்கே உட்கார்றாங்க, அவங்களோட பார்வை எங்கெங்கே இருக்குது, இதை பொறுத்து தாங்க நமக்கு பலன்கள் அமையும். அந்த வகையில் சித்திரை நட்சத்திரம் 3ஆம் பாதம் 4ஆம் பாதம், சுவாதி நட்சத்திரம், விசாக நட்சத்திரம் 1ஆம் பாதம் 2ஆம் பாதம் 3ஆம் பாதம், ஸோ துலாம் ராசி இருக்கக்கூடிய ஒவ்வொரு நட்சத்திரத்துக்குமே இது பொது பலன்கள்ங்க. பஞ்சமஸ்தானத்தில் சனி பகவான், அவரோட ராகு பகவான் அடுத்து களத்திரஸ்தானத்தை பொறுத்த வரைக்கும் சுக்கிர பகவான், அஷ்டமஸ்தானத்தை பொறுத்த வரைக்கும் சூரிய பகவானும் அவங்களுடைய புதன் பகவானும், அடுத்து பாக்கியஸ்தானத்தை பொறுத்த வரைக்கும் குரு பகவானும், தொழில் ஸ்தானத்தை பொறுத்த வரைக்கும் சந்திர பகவானும், அவர் கூடவே செவ்வாய் பகவானும் கூட்டணியில் நிற்கிறாங்க. இதோட லாபஸ்தானத்தை பொறுத்த வரைக்கும் கேது பகவானும் வலம் வராங்க. இதோட இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் 5 கிரகங்கள் மாற்றமாகுதுங்க. இன்னைக்கு 2/6/2025 அன்னைக்கு புதன் பகவான் அஷ்டமஸ்தானத்திலிருந்து பாக்கியஸ்தானத்துக்கு மாறிட்டார். அதே மாதிரி 8/6/2025 அன்னைக்கு செவ்வாய் பகவான் தொழில் ஸ்தானத்திலிருந்து லாபஸ்தானத்துக்கு மாற போகிறாரு. 3வது 14/6/2025 அன்னைக்கு சூரிய பகவான் அஷ்டமஸ்தானத்திலிருந்து பாக்கியஸ்தானத்துக்கு மாற போகிறாரு. 4வது 22/6/2025 அன்னைக்கு புதன் பகவான் பாக்கியஸ்தானத்திலிருந்து தொழில் ஸ்தானத்துக்கு மாற போகிறார். இது எல்லாத்துக்கும் மேல கடைசியா 29/6/2025 அன்னைக்கு சுக்கிர பகவான் ஸ்தானத்துல இருந்து அஷ்டமஸ்தானத்துக்கு மாற போறாரு. இதெல்லாம் வச்சுதாங்க உழைப்பு. இந்த மாதிரி வாழக்கூடிய உங்களுக்கு, எல்லாரையுமே சமமா பார்க்கக்கூடிய உங்களுக்கு, குறிப்பா உங்களுக்கு சுந்தரேசம் மாதிரி, அதாவது துலாம் ராசிக்காரர்களுக்கு வீடு, பணம், அதிர்ஷ்டம் எல்லாமே கொட்ட போகுது. கடந்த சில வருஷமாவே பல விதமான பாதிப்புகளையும் சவால்களையும் பார்த்துட்டு இருந்த உங்களுக்கு, ஓகேங்களா, அலுவலகம், குடும்பம், ஆரோக்கியமான எல்லா விஷயங்களுமே பிரச்சனை தாங்க. பிரச்சனை மேல் பிரச்சனை, ஒன்று சரி செய்ய போனால் இன்னொரு பிரச்சனை, இந்த மாதிரி நிறைய விஷயத்தை பார்த்துருப்பீங்க. ஆரோக்கிய பிரச்சனைகள் அப்படி இப்படின்னு சரி செஞ்சுட்டு போனால் ஆஃபீஸில் பிரச்சனை, இப்படி பிரச்சனை மேலே பிரச்சனை மட்டும்தான் துலாம் ராசிக்காரர்களோட வாழ்க்கையாகவே இருந்துட்டுருக்கு. இனிமேல் நிம்மதி பெறக்கூடிய காலகட்டங்க. முதல்ல
பணவரத்தை நான் சொல்லிடுறேன். குரு பகவான் 9ஆம் இடத்துக்கு வந்துட்டார்னா இனி படிப்படியாக நீங்கள் முன்னேறக்கூடிய காலகட்டம். துலாம் ராசிக்கு அதிபதியான சுக்கிர பகவான் இந்த மாதங்கிறது 7ஆம் வீட்டில் இருக்கார். இதனால் பணவரவு அதிகமாகும், வருமானம் உயரும். குருவும் சுக்கிரனும் சேர்ந்து பார்க்கறதுனால பண வருமானம் உங்களுக்கு திருப்திகரமாக இருக்க போகுதுங்க. அடுத்ததான் மாணவர்கள், துலாம் ராசியை சேர்ந்த மாணவர்கள் ரொம்ப சிரமத்தை பார்த்துருப்பீங்க. புதன் 8ல் இருந்து 9ஆம் இடத்துக்கு போகிறதுனால படிப்பில் நல்ல முன்னேற்றம் உண்டாகும். இதுவரைக்கும் கஷ்டப்பட்டு படிச்சிருந்தா நீங்கள் நல்ல வளர்ச்சியை பெறதுக்கான, நல்ல உயர்கல்வி அமைகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி 4ஆம் இடத்துக்கு அதிபதியான சனி பகவான் 6ஆம் இடத்துல அமர்றதுனால ப்ரொஃபஷ்னல் கோர்ஸ் எல்லாம் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு பெரிய வளர்ச்சியெல்லாம் உண்டாகுங்க. அடுத்தது 9ஆம் இடத்துக்கு குரு புதன் இவங்க 2 பேரும் இருக்கிறதுனால கணினி அட்மினிஸ்ட்ரேஷன் துறையை இருக்கவங்களுக்கும் அருமையான முன்னேற்றம் இருக்குங்க. அதே மாதிரி ஆர்டிஃபிஷியல் துறையை தேர்ந்தெடுக்கிறவங்களுக்கும் எதிர்காலத்தில் நல்ல முன்னேற்றம் உண்டாகும். அடுத்தது தொழில் ரீதியாக பார்த்தோன்னா 9 இடத்துல இருக்கக்கூடிய குரு பகவான் உங்கள் ராசியை பார்க்குறாரு. வியாபாரிகளுக்கும் தொழில் செய்கிறவங்களுக்கும் இது நாள் வரைக்கும் அந்த கஷ்டங்கள் எல்லாமே தீரப்போகுது. தொழிலில் வியாபாரத்தில் நல்ல வளர்ச்சியை அடைய போகிறீங்க. பணம் கொடுக்கல் வாங்கல் திருப்திகரமாக இருக்க போகுதுங்க. 7ஆம் இடத்துல இருக்கக்கூடிய செவ்வாய் பகவானும் இந்த மாதத்தில் லாபத்துக்கு வர்றதுனால வாடிக்கையாளர்கிட்ட நல்ல உறவுகள் ஏற்படும். அதிக அளவிலான வாடிக்கையாளர்கள் கிடைப்பாங்க. மனசுக்கு பிடிச்ச வேலையை நடத்தி முடிப்பீங்க. அதே மாதிரி நல்ல திருமணம் வாய்ப்புகள்லாம் அமையும். மனசுக்கு பிடிச்ச மணமகளும் மணமகனும் அமைவாங்க உங்களுக்கு. அதே மாதிரி உங்களுடைய காதல் கைகூடி வரும். காதல் சொல்ல முடியாத நிலையெல்லாம் மறைச்சி வச்சுருந்துருப்பீங்க. அதெல்லாமே வெளியே சொல்லி 2 வீட்டாரோட சம்மதத்தோட காதல் கைகூடி வரப்போகுது. அதே மாதிரி பெற்றோருடைய சம்மதம் அப்படிங்கிறது இத்தனை நாள் இழுபறியா இருந்தவங்களுக்கு கூட இப்போ கிடைக்கும். கெட்டி மேலே சத்தம் கேட்கக்கூடிய காலகட்டமாக இருக்க போகுது. இந்த கோர்ட்டு கேஸு இந்த மாதிரி ஏதாவது இருக்குன்னா சட்ட ரீதியான பிரச்சனைகள் தொடர்பான வழக்குகள் உங்களுக்கு சாதகமாக முடியும். பெண்களுக்கு நல்ல நீதி கிடைக்குங்க. அற்புதமான நேரங்க. இனி வரக்கூடிய காலகட்டத்தில் மிகப்பெரிய முன்னேற்றம் இருக்கும், சந்தோஷம் உண்டாகும். இதோட உங்களோட தாய் தந்தைக்கு நல்ல பேர் வாங்கி கொடுக்கக்கூடிய அமைப்பு உண்டாகுது. சொத்துக்கள் சேரும். புது சொத்து வாங்கக்கூடிய யோகம் உண்டாகுது. வீடு நிலம் வாங்கக்கூடிய அமைப்பு இருக்குது. பழைய சொத்துக்களை நல்ல விலைக்கு விற்று மகிழ்ச்சி அடைய போகிறீங்க. வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகம் இருக்குங்க. துலாம் ராசி பெண்கள் எல்லாமே பலர் கார் ஓட்டுற அமைப்பெல்லாம் இருக்குது. இளைஞர்கள்லாம் பைக் கார் வாங்கக்கூடிய யோகமெல்லாம் இருக்குங்க. வளர்ச்சி நிறைந்த மாதங்க இது. ஒட்டு மொத்தமாக இந்த ஜூன் மாதம் உங்களுக்கு இதே நேரத்தில் சின்ன சின்ன பிரச்சனை கூட உங்களுக்கு கோபத்தை கொண்டு வரும். நீங்களே ஒரு மாதிரி யோசிக்க ஆரம்பிச்சிருவீங்க. ஏன்னா அது எவ்வளவு பேர் பிரச்சனை, நமக்குள்ளேயே கோபப்பட மாட்டோம். ஒரு மாதிரி வேறு மாதிரி பார்ப்போம். சின்ன விஷயத்துக்கு கூட நமக்கு கோபம் வருதே அப்படின்னு சொல்லி யோசிச்சிருப்பீங்க. ஆனால் அந்த கோபத்துக்கு இடம் கொடுக்காம கோபத்தை கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சுக்கணும். அப்போ தான் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சாதிக்க முடியும். அதே மாதிரி எதிர்பாராத பண தேவை வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. இதனால் இருக்கக்கூடிய பணத்தை பார்த்தீங்கன்னா பார்த்து பக்குவமாக செலவு பண்ணுங்கள். கேட்குறவங்களுக்கெல்லாம் தூக்கி கொடுக்கறதுக்கு அந்த ஆள்லாம் வேணாங்க. இருந்தாலும் அந்த பணத்தை சாமர்த்தியமாக சமாளிச்சிருவீங்க. அதே மாதிரி எதை செஞ்சாலுமே கொஞ்சம் இழுபறியான நிலை இருக்கும். அடுத்தவங்களுக்கு தொல்லை உண்டாக்குறதுக்கோ வாய்ப்பு இருக்குங்க. அதனால் யாருக்கும் இடம் கொடுக்காதீங்க. அவங்கவுங்க பிரச்சனையை அவங்கவுங்க பார்த்துக்குவாங்க. அடுத்ததாக உத்தியோகத்தில் இருக்கவங்களுக்கும் இந்த டென்ஷன், வீண் அலைச்சல் இது எல்லாமே இருக்கும். வீண் பகை கூட உண்டாகலாம். கவனமாக இருக்கணுங்க. தொழில் வியாபாரம் தொடர்பான காரியங்கள் தாமதங்கள் ஏற்படலாம். பண வரவுங்கிறது எதிர்பார்த்ததோடு அதிகமாக கிடைக்குதோ குறைவாக கிடைக்குதோ, ஆனால் பணத்தை கவனமாக கையாளுங்க. அதே மாதிரி கடன் விஷயங்களை தள்ளி போடுறது ரொம்ப நல்லது. புதிய நபர்களுக்கு பொருளை சப்ளை செய்யும்போது கவனம் தேவை. குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் எதையும் பேச்சால் சரி நிறுத்தி நிதானித்து பேசுங்க. வாழ்க்கை, தொழில், உடல் ஆரோக்கியத்தில் கவனம் வச்சுக்கோங்க. அடுத்ததாக குடும்பத்தில் இருக்கவங்களால திடீர் டென்ஷனில் உண்டாக்குறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. அதில் கவனமாக நடந்துக்கோங்க. பிள்ளைகளை அனுசரித்து நடந்துக்கோங்க. பெண்களை பொறுத்த வரைக்கும் கோபத்தை கட்டுப்படுத்துறது மூலமாக காரியம் சாதிக்க முடியும். இது நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. எதிர்பார்த்த தகவல் கொஞ்சம் தாமதப்படலாம், ஆனால் கட்டாயம் நல்ல தகவல் சேரும். அடுத்தது
கலைத்தொழிலில் இருக்கவங்களுக்கும் சொத்துக்கள் அடைகிறதுக்கும் தடைகள் ஏற்படுதுங்க. உங்களுக்கு மேலே இருக்கவங்க கிட்ட மன வருத்தம் ஏற்படுற சூழ்நிலையும் இருக்குது. உடல் ஆரோக்கியம் பாதிக்கப்படலாம். வண்டி வாகனங்கள் செலவு வைக்கலாம். ஸோ கலைத்துறையை சார்ந்தவங்க கவனமாக இருந்துக்கோங்க. அடுத்தது அரசியல் துறையில் இருக்கவங்களுக்கும் எதிர்பாராத பணவரவு இருக்குங்க. தேவையான வசதிகள் கிடைக்கிறதுல ஆர்வம் காட்டுவீங்க. தொழில் வியாபாரங்கிறது எப்பவும் போலவே இருக்கும். எதிர்பார்த்த கடன் உதவிகள் கிடைக்கும். பழைய சிக்கல்கள் எல்லாம் தீர்த்துருவீங்க. மாணவர்கள்லாம் படிப்பில் பின்னடைவு ஏற்படாமல் கவனமாக படிக்கணும். திடீர்னு டென்ஷன் ஏற்படலாம். எதுலேயுமே எச்சரிக்கையாக இருக்கிறது ரொம்ப நல்லதுங்க. ஒட்டு மொத்தமாக துலாம் ராசிக்கு இந்த மாதத்தில் பண விஷயம் மற்ற விஷயங்கள் பார்த்திங்கன்னா சாதகமாக இருக்கக்கூடிய, அதே நேரத்தில் ஒரு சில விஷயங்களில் இழுபறியும் வரும். எல்லாத்தையுமே சமாளிக்கக்கூடிய வகையில் நீங்கள் திட்டமிட்டு செயல்படணும். எந்த ஒரு விஷயத்துலேயும் கவனமாகவும் செயல்படுறது ரொம்பவே நல்லது. இப்போ வரைக்கும் பார்த்தது பொது பலன்கள். துலாம் ராசிக்கு தனிப்பட்ட முறையில் நட்சத்திரங்களுக்கு நிறைய பலன்கள் ஜூன் மாதம் கொடுக்க போகுதுங்க. சித்திரை நட்சத்திரம் 3ஆம் பாதம் 4ஆம் பாதம் எதையுமே தானே உருவாக்கி கொள்கிற திறமை கொண்ட உங்களுக்கு இந்த ஜூன் மாதம் முன்னேற்றமான பாதம். தைரிய வீரியக்காரன் செவ்வாய் ஜூன் 8ஆம் தேதி வரைக்கும் ஜீவஸ்தானத்தில் நீசமாக சஞ்சரிக்கிறதுனால யோகங்க. வியாபாரத்தில் எந்த ஒரு பாதிப்புகளுமே ஏற்படாது. உங்களுக்கு எங்களுடைய எதிர்பார்ப்புகள் எல்லாமே பூர்த்தியாகும்.